நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட விசேஷமாக கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். என் தாமே ஆசீர்வதிக்கவும் அவர்தாமே நம்மோடு பேசுவதாக தாழ்த்தி கரங்களில் அன்பின் பரம தகப்பனே மீண்டுமாக இயேசுவின் நாமத்தில் அவனுடைய சன்னிதிக்குள்ளாய் எங்களுடைய சொந்த பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியானவரால் தான் எல்லாம் கூடும் என்று இருக்கிறோம். அல்லது உங்களுடைய வசனம் அப்படியாக சொல்லுகிறோம். கரங்களாய் ஒப்புவி எங்களை ஒவ்வொரு முறையும் பரிசுத்த ரத்தத்தால் முத்திரை செய்யும். அன்றே உங்களுடைய நிறைவான அபிஷேகத்துடைய வழி நடத்தும். நீர் எங்களுக்கு தரப்போகிற அந்த பரலோகத்தின் மன்னாவிற்காக நன்றியோடு உண்மை சொல்லி தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த நாமம் மட்டும் மகிமை எடுத்து இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட விசேஷமாக நாம் தியானிக்கும்படியாக தேர்ந்து கொண்ட பாகம் லூக்காவின் சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 8 முதல் 10 வரை வசனங்களை நான் வாசித்தேன். லூக்காவின் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8 முதல் 10 வரை வசனம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாகிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறேன். இந்த பாகம் நமக்கு நன்காய் அறிந்த பாகம் தான் லூக்காவின் சுவிசேஷம் 15வது அதிகாரம் முழுவதுமாய் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவானவர் பரிசேயர்களிடத்தில் ஆயக்காரர்களிடத்தில் ஊமைகளாக சொல்லுகிறதான 3 ஊமைகளை காண்போம். அதில் 2வது ஊமையை தான் நான் இந்த நேரத்தில் வாசிக்கிறேன். ஏன் அதை இந்த ஊமையை சொன்னார் என்று சொன்னால், அந்த பரிசேயர்களும் ஆயக்காரர்களும் இயேசுவானவர் ஆவிகளோடு கூட இணைந்து அவர் மேல் அன்பு கூர்ந்து அவரோட ஐக்கியம் கொண்டு அவரோடு உருவாகுவதை அவர்கள் ஏளனமாக கேலியாக பேசினதை அவர் கேட்ட பொழுது அது எதற்காய் அப்படி செய்கிறார் என்று சொல்லி அது விளக்கமாய் சொல்லும்படியாக சொல்லும். இந்த வாசித்த பாகத்தில் நாம் பார்க்கிறது என்னவென்று சொன்னால், அந்த ஸ்திரீயானவள் 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருக்கிறாள். ஆனால் அது 1 காணாமல் போயிற்று, பரவாயில்லை, மற்ற 9 இருக்கிறது என்று சொல்லி அந்த 1ஐ அவள் மறந்து போகவோ தள்ளிவிடவோ அதை உதாசீனப்படுத்தவோ செய்யாமல் அதை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவள் எல்லா விதமான பிரயாசங்களையும் ஏற்றெடுத்தால் அதை செய்தாள் என்று நாம் அதே போலவேதான் உலகத்தில் அநேக கொடான ஜனங்கள் இருந்தாலும் என்னை நேசிக்கிற என்னுடைய ரட்சகர் என்னை தேடி வந்தார். அது உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் எல்லோரும் நெஞ்சில் கையை வைத்து சொல்லுவா, என்னை நேசிக்கிற என்னுடைய ரட்சகர் என்னை தேடி வந்தார். எனக்காக தான் ரத்தம் சிந்தேன், எனக்காகத்தான் சிலுவையில் பாடுகளை செய்தார், எனக்காகத்தான் பரலோகத்தில் இருக்கிற சகல மகிமை விட்டு இந்த பூலோகத்தில் வந்து மனித அவதாரம் எடுத்தார். இதற்காக பிரியமானவர்களை நான் கடந்து போக வேண்டிய இந்த பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சிந்த வேண்டிய ரத்தம் அவர் எனக்காய் சிந்தினார். ரத்தம் சிந்ததில் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை. அந்த காலத்தில் பழைய ஏற்பாடு காலத்தில் பார்க்கும் பொழுது விலங்குகளை கொன்று ரத்தத்தை சிந்தி அவருடைய பாவங்களை போக்கினார். ஆனால் இன்றும் அப்படி செய்ய தேவையில்லை. ஏனென்று சொன்னால் ஒரே தடவையாக எனக்காகவும் உங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி அவர் எனக்காக உங்களுக்காகவும் பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து மீட்பை தந்தார். அவர் நம்முடைய அன்பு நிறைந்த ஆத்ம நேசராய் ஆத்ம மீட்பராய் எல்லோரும் கரங்களை உயர்த்தி விடுவாய். இயேசுவே மக்கள் நன்றியா, இயேசுவே மக்கள் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஒவ்வொரு நிமிடமும் நானும் நீங்களும் ஜீவனோடு கூட ஆரோக்கியத்தோடு கூட ஆசீர்வாதத்தோடு கூட இருக்கிறோம் என்று சொன்னால் அது என்னுடைய புண்ணியமோ என்னுடைய நம்பிய அந்த குடும்பம் மகிமையோ அல்ல. என்னை நேசிக்கிற தேவன் ஒருவர் என் மேல் கரிசனையோடு கூட அன்போடு கூட பாராட்ட எல்லா விதமான கிருபைகள் மட்டும்தான் என்றுதான் நான் சொல்லுவேன். நான் நீங்கள் ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு க்ஷணமும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு பொழுதும் எப்பொழுதும் அவருக்கே நாம் நன்றி செலுத்தும். ஒவ்வொரு முறையும் நாம் அவருக்கு நன்றி செலுத்த செலுத்த அவர் நம்முடைய மத்தியில் அவர் வாசம் செய்கிறார். இஸ்ரவேலின் துதிகளுக்கு மத்தியில் வாசம் செய்கிறார். நாம் எல்லோரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாயிருக்கிறோம். அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாயிருக்கிறோம். ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் எல்லோரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தான். அதனால் நாம் துதிப்பது எதற்காக? அநேகர் சொல்லுவார்கள், நீங்கள் துதித்து பாருங்கள், 1000 துதி சொல்லுங்கள், 10,000 துதி சொல்லுங்கள், 100 துதி சொல்லுங்கள், அப்படியாக இப்படியாக. நான் என்ன சொல்லுகிறேன் சொல்லி நன்றாய் கவனம். துதிப்பது நல்லது. இயேசுவே எங்களுக்காய் ஜீவனை தந்தீர், இயேசுவே எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினீர், எங்களை தேடி வந்து நாங்கள் காணாமல் போயிருந்தோம், நாங்கள் உம்மிலிருந்து விலகி போயிருந்தோம், எங்களை தேடி வந்து எங்களை உம்முடைய மந்தையை சேர்த்துக் கொள்ளும்படியாக காணாமல் போன காசை தேடி கண்டுபிடிக்கிறது போல என்னங்களே தேடி வந்தீர் என்று சொல்வது நல்லதுதான், அது சத்தியமான காரியம். ஆனாலும் நாம் காரிய சாதிப்பதற்காக, காரிய சித்திக்காக அப்படின்னு நம்ம சொல்லணும். நானும் நீங்களும் இயேசுவை நேசிக்கிறதன் காரணமாய், இயேசு என்னை நேசித்ததன் காரணமாய் இவ்வளவாய் செய்தார் நாம் என்று அறிந்து அவருடைய அன்பை நாம் விளக்குவதற்காக, அன்பை மகத்துவப்படுத்துவதற்காக, அவருடைய அன்பை உயர்த்துவதற்காக, அவர் நம்மேல் பாராட்டின அன்பை மற்றவர்களை வெளிப்படுத்துவதற்காக தான் நாம் துதிக்கிறோம். நாம் துதித்தால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம், நாம் துதித்தால் கர்த்தருடைய மகிமை நேரம் நம்ம பாதுகாவல் இருக்கும் என்று சொல்லி அல்ல. நான் துதிப்பது அவர் எனக்காய் செய்த நன்மைகளுக்காக, நான் துதிப்பது அவர் எனக்காய் செய்ய போகிற நன்மைகளுக்காக, நான் துதிப்பது அவருக்குத்தான் அதனுடைய அந்த துதிகளுக்கு அவர் பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறையும் இருக்கவே இருக்காது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த மிகவும் கொடூரமான ஒரு காலம், மிகவும் எல்லா விதத்திலும் நாம் நொந்து போயிருக்கிறோம். அநேக இடங்களில் இருந்து நமக்கு நெருக்கம் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தால் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தால் வேலையில்லா திண்டாட்டம், வருமானத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், துயரங்கள் என்று எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் அப்படி அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிற, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நானும் நீங்களும் அப்படி துகள தேவையே இல்லை, நாம் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் அவர் சொல்லி இருக்கிறார், தனியில் போகும்பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், அக்கினியோடு நடந்து போனால் நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னுடைய தாயின் தனக்கும் உன்னை மறந்தால நான் உன்னை மறக்க மாட்டேன், எல்லோரும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். யோவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 26, 27 வசனம், நீங்கள் என் ஜனங்கள், நீங்கள் வெட்கப்பட்டு போகிறேன் என்று சொல்லுகிறான். பிரியமான நானும் நீங்களும் அவருடைய ஜனங்களாயிருக்கிறோம், அவருடைய ஆடுகளாயிருக்கிறோம், மந்தையில் சேர்ந்தவர்களாயிருக்கிறோம். அவரே நம்முடைய ரட்சகர், மீட்பர், கர்த்தராயிருக்கிறார். அவர் ஒரு நாள் நம்மை வெட்கப்படுத்தவே மாட்டார். அப்படியாக அவரையே நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவரை அதிகமாய் நாம் துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நான் நீங்களும் பார்க்கும் பொழுது பவுலையும் சீலாவையும் ஒரு இடத்தில் அவர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்பதாக ஒரு பிசாசு பிடித்த ஒரு பெண்ணானவள், இவர்கள் தேவனின் ஊழியக்காரர்கள் என்று சொல்லி உண்மையேதான் சொன்னார். ஆனால் மிகவும் அவர்களுக்கு தொந்தரவா இருந்தபடினால் பவுல் திரும்பி பார்த்து அந்த பிசாசை ஓட்டி விடுது. அப்ப அந்த தருணத்திலிருந்து அந்த பெண்மணியை கொண்டு நடக்கிறதான அந்த எஜமானர்களுக்கு வருமானம் என்று அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் கலகம் பண்ணி இந்த பவுலையும் சீலாவையும் அடித்து சிறையில் செய்யும்படியாக செய்துவிட்டார். சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். மிகவும் கொடூரமாய் அடைக்கப்பட்டிருக்கிறார். அந்த காலத்துல எல்லாம் எப்படியாக அந்த தண்டனை இருக்கும் என்று சொன்னால், வஸ்திரத்தை எல்லாம் முறிந்து இவர்களை செவ்வறு பக்கமாக திரும்பி நிற்க செய்து பின்பக்கமாக அந்த நிர்வாணமான உடலிலே கம்பை கொண்டு உச்ச தலைமுதல் உள்ள கால் வரை அடித்து நொறுக்குவார்கள். அப்படியாக அடிக்கப்பட்டவர்களாய், நொறுக்கப்பட்டவர்களாய், ரத்தம் சிந்தப்பட்டவர்களாய், அவர்கள் கைகளிலும் கால்களிலும் விலங்கு போடப்பட்டவர்களாய், அந்த உள் துறங்கிலே இருட்டு அறையிலே அந்த கல்லான இடத்திலே அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் எப்படியாக இருந்திருக்கக்கூடும் என்று யோசித்திருப்பார். மிகவும் கண்ணீரோடு கூட, வேதனையோடு கூட, தேவனே நாங்கள் உண்மை சேவித்தோமே, எங்களை ஏன் கைவிட்டது, ஏன் உங்களுக்கு தான் உங்களுடைய நாமத்தை தான் நாங்கள் தொழுது கொண்டோம், உடைய நாமத்தை தான் மகிமைப்படுத்தினோம், உடைய நாமத்தை தான் உயர்த்தினோம் என்று சொல்லி அவர்கள் புலம்புவர்களாய் உட்காரவில்லை. அதற்கு பதிலாக நடு ராத்திரியில் அவர்கள் எழுந்திருந்து அவர்களை துதித்து ஆராதித்து பாடினார்கள் என்று நாம் பிரியமானவர்களே,
துதித்தலும் அவரை பாடி ஆராதித்த பொழுது அங்க என்ன நடந்ததுன்னு நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த சிறையில் இருக்கிற அஸ்திபாரங்கள் அசைந்தது. அங்கு கூடி வந்திருக்க எல்லோரும் இவர்கள் பாடுவதையும் துதித்ததையும் அவர்கள் கேட்டார்கள். அவருடைய கைகளில் இருந்த சங்கிலிகள் எல்லாம் அருந்து போனது. எல்லா கதவுகளும் திறவுண்டு. அதை கண்ட பொழுது அந்த ஜெயிலில் இருந்து அந்த மூத்த அதிகாரி தன்னைத்தானே கொல்லும்படியாக அவன் தன்னுடைய அந்த வாளை எடுத்து அந்த பட்டயத்தை எடுத்து அவனை கொல்ல முயற்சிக்கும் பொழுது பவுல் சொல்லுகிறார், யாரும் எங்கே போல இங்கேதான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதுதான் உடோடி வந்து கால் கீழே விழுந்து, நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை நீ உன்னுடைய ரட்சகராய் ஏற்றுக்கொண்டாயானால் நீயும் உன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும். அன்று ராத்திரி அவர்கள் எல்லோரும் முழுக்க ஞான ஸ்நானம் ஏற்றெடுத்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் சற்று யோசித்துப்பார். வேதனையில் கடந்து போகிறதான அந்த பவுலும் அந்த சீலாவும் சேர்ந்து வேதனையின் மத்தியில் துதித்த பொழுது அவர்களுக்கு மட்டும் அல்ல விடுதலை கிடைத்தது, அவர்கள் சுற்று இருந்தவர்களுக்கும் விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் துதிக்கவில்லை. சற்று நன்காய் கவனிக்க. ஆனால் அவர்கள் என்றும் துதிப்பது போல, என்றும் அவர்கள் ஆராதிப்பது போல, என்றும் அவர்கள் ஜெபிப்பது போல செய்தார்கள். அந்த நேரத்தில் துதிகளுக்குள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் இறங்கி வந்தார். அற்புதமாய் விடுதலை கொடுத்தார். நானும் நீங்களும் இன்றைய ராத்திரி அந்த ஆராதனை முடிவதற்கு முன்பதாக நாம் எல்லோரும் சேர்ந்து மனம் திறந்து தேவன் செய்த அந்த நன்மைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். அவரை துதிக்க போகிறோம், ஆராதனை செய்ய போகிறோம். அவர் பரிசுத்த ஆவியானவரின் பிரசனம் எங்கெல்லாம் இருக்கிறதோ விடுதலை உண்டு என்று சொன்ன அந்த வார்த்தையின் படியாக துதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான அபிஷேகம் என்னிலும் உங்களிலும் நாம் இருக்கிற இடங்களிலும் கடந்து கொண்டு எல்லா நுகங்களையும் தகர்த்து கொடுக்கிறது தெரியுமா? விசுவாசத்தோடு கூட நாம் இருப்போம். அற்புதமாய் அவரையே நாம் கூட்டுவோம். இந்த ஸ்திரீயானவள் இந்த கையில் இருந்த 10 வெள்ளி நாணயத்தில் 1 வெள்ளி நாணயத்தை காணாமல் போயிற்று என்று சொல்லி போன போது நீ 9 இருக்கிறது என்று சொல்லிவிடுங்கள். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவராய் இருந்தாலும் உங்களுக்காக இயேசுவானவர் தேடிவார். நீங்கள் ஒருவராய் இருந்தாலும் சிறியவராய் இருந்தாலும் உங்களை தேடி கர்த்தர் வந்து, யாரும் உங்களை கண்டு கொள்ளாமல் நீங்கள் சிறுமைப்பட்டவனாக எளிமைப்பட்டவனாக இருந்தாலும் உங்களையும் தேவன் தேடி வந்திருப்பார். அப்படிதான் என்னை தேடி வந்தார், என்னை ரட்சித்தார், என்னை மீட்டுக் கொண்டார், எனக்காக ரத்தம் சிந்தார், எனக்காக ஜீவன் தந்தார். அவருடைய பரிசுத்த ஜீவனை தந்து எனக்காய் நித்திய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்க முடியாத அந்த கிருபை செய்தார். அந்த தேவன் உண்மையுள்ள தேவனாய் இன்றும் உயிர்த்தெழுந்த தேவனாய். யோவானின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பாருங்கள். என்னுடைய இருதயம் உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லு. அவர் பரிசுத்த அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு கடந்து சென்று எனக்காக உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மீண்டும் திரும்பி வந்து நம்மை அழைத்து செல்ல போகிறார் என்று சொல்லணும். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நானும் நீங்களும் ஆயத்தமாக என்னை தேடி வருகிற, என்னை மீண்டும் அழைத்து செல்ல போகிற அந்த ஆத்தும நேசன் வருவதற்கு முன்பதாக நான் ஆயத்தமாக ஒரு உதாரணத்தை சொல்லுவோம். ஒரு திருமணம் நடக்க போகுது என்று வைத்துக் கொள்ளுங்க. நாம் திருமணத்திற்கு முன்பதாக அநேக காரியங்களை நாம் ஆயத்திச்சு இல்லைங்களா? ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்க. அதற்காகவும் அநேக காரியங்களை ஆயத்தம் செய்யும். ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக அந்த பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய அந்த வாசஸ்தலத்திற்கு என்னை உங்களை அழைத்து செல்லும்படியாக அந்த தேவனானவர் இயேசுவானவர் மீண்டும் வரப்போகிற நாம் எவ்வளவாய் நாம் ஆயத்தமாக சற்று யோசித்து பார்க்க. நானும் நீங்களும் ஒவ்வொரு நாளும் தேவனையே நாம் நோக்கி பார்க்க கடமை. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் எனக்காக உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினது நம்முடைய கண்கள் காணவில்லை, செவிகள் உணர்ந்ததில்லை, இருதயம் ஒரு நாளும் அறிந்ததில்லை என்று சொல்லணும். அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற நன்மைகளை மட்டுமல்ல அவர் சொன்னதான பரலோகத்துல இருக்கிற அந்த நன்மைகளை, பரலோகத்துல இருக்கிற நன்மைகளை யாராவது கண்டிருக்கிறோமா? இல்லை. பரலோகத்தில் நமக்கு பட்டினி கிடையாது, வியாதி கிடையாது, கஷ்டங்கள் கிடையாது, கண்ணீர் கிடையாது. அங்கு மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும். ஏன்னா அவருடைய பிரசனத்தில் தான் சந்தோஷம், அவருடைய சமூகத்தில் தான் மகிழ்ச்சியும் கூடிட்டு. வாசித்த சங்கீதங்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் சற்று கூர்ந்து கவனிக்கும் போது அந்த சமூகத்தில் நமக்கு பரிபூர்ண சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லப்பட்டது.
ஹalleluya. நாம் ஒருவேளை தேவனிடத்தில் கேட்பது ஆண்டவரே எங்களுக்கு ஆயுசை தாரும் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்க. 21வது சங்கீதத்தில் அவர் ஆயுசை கேட்கிறவர்களுக்கு தீர்க்காயுசை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் கேட்பது சொற்பமாய் இருக்கலாம், ஆனால் அவர் தருவதும் ஏராளமாய் தாராளமாய் தருகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. அந்த தேவனிடத்தில் நாம் அவர் வரும் பொழுது நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். எப்படியாக ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னால், இந்த பாகத்தில் நாம் பூமியில் வாசித்தது போல அந்த ஒரு நாணயத்தை காணாமல் போன பொழுது அவள் எப்படியாக அதை தேடி கண்டுபிடிப்பதற்காய் அவள் செயல்பட்டால், எதற்காய் அப்படியாக செய்தாள் என்று சொல்லி சற்று நாம் கூர்ந்து அதை நாம் விவாதிக்கும் பொழுது, அதை நாம் தியானிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ளலாம். அதில் குறிக்கப்பட்டிருக்கிற நாணயம், காணாமல் போன நாணயம் வேற யாரும் அல்ல, நானும் நீங்களும் தான். அந்த நாணயம் என்பது உயிர் இல்லாத ஒரு பொருள். அது தரையில் கிடக்கும் பொழுது யாருக்கும் கண்களில் இல்லாத, கண்களில் படாமல் உறுதியோடு கிடைக்கும் என்று சொன்னால் அது ஒரு விலையே கிடையாது, அதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பயனும் இல்லை என்று சொல்வது போல நானும் நீங்களும் பயணம் இல்லாதவர்களாய், பிரயோஜனமற்றவர்களாய், உயிர் அற்றவர்களாய் நாம் புழுதியில், பாவத்தின் புழுதியில் மூழ்கிறோம். ஆனால் என்னை உங்களையும் பாவத்தின் சேற்றிலிருந்து கரம் பிடித்து உயர்த்தி அந்த ஜீவனுள்ள பாறையாய கிறிஸ்துவில் நிலைநிறுத்தும்படியாக தேவன் கடந்து அப்படியாக அவர் செய்வதற்காக இந்த ஸ்திரீ செய்தது போல விளக்கை கொளுத்தி என்று அங்கு சொல்லப்படும். விளக்கு என்று சொல்லுவது வேற ஒன்றும் அல்ல, அது கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய ஆவியான், கர்த்தருடைய பரிசுத்த ஆவியான். கர்த்தருடைய வசனம் எப்படியாக இருக்கிறதா, 119வது சங்கீதம் 105வது வசனம் சொல்லுகிறது. அந்த வசனம் எப்படி இருக்குதா, கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய். அநேக நேரங்களில் நாம் பிரயாசங்களில் இருக்கும் பொழுது, பிரச்சனைகளில் இருக்கும் பொழுது, போராட்டங்களில் இருக்கும் பொழுது, நெருக்கப்படுவர்களாய், உபத்திரவப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்வதென்று அறியாமல் நாம் தவித்துக் கொண்டு, அப்பொழுது அந்த காலத்தின் சூழ்நிலையில் இருக்கும், இருளின் சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கும் உங்களுக்கும் வெளிச்சம் தருவது வேற யாரும் கிடையாது, வேற எதுவும் கிடையாது, கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு வெளிச்சம். இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் நமக்கு வந்தாலும் நமக்கு அது பலனை தராது, ஒரு சமாதானத்தை தராது, ஒரு சந்தோஷத்தை, ஒரு விளக்கத்தையோ ஒரு விடுதலையை தராது. தேவனுடைய வசனம் தான் நமக்கு விளக்கத்தை தரும். தேவனுடைய வசனம் தான் நம்மை விடுதலை. தேவனுடைய வசனம் தான் ஆவியும் ஜீவனுமாயிருக்கு. தேவனுடைய வசனம் தான் அது பூரணமாயிருக்கு. தேவனுடைய வசனம் தான் ஒரு நாளும் மாறாததாயிருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாறுகிறவர்களாக இருக்கும் பொழுது மாறாதவர் தேவன் இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அவர் என்னை நேசிக்கிறார் என்று சொன்னால் அது 100க்கு 100 உண்மையா இருக்கு. பிரயாசத்தில் கடந்து போகும் பொழுது ஒருவேளை நாம் தவறி வாயில் சொல்ல, ஆண்டவரே என்னை ஏன் கைவிட்டுட்டீங்க, ஏன் என்னை நேசிக்கிறது, ஏன் என்னை வெறுக்கிறீங்க என்று நாம தெரியாமல் சொல்ல, அப்படி சொல்லவே கூடாது. ஒரு நாள் நம்மை கைவிடாத தேவன், ஒரு நாள் நம்மை வெறுக்காத தேவன், ஒரு நாள் நம்மை கண்டு கடந்து போகிற தேவனாய் அல்ல, நம்மை அணைத்துக் கொள்ளுகிற தேவனாய், நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய், எந்த தருணத்திலும், எந்த நிலைமையிலும், எந்த சந்தர்ப்பங்களிலும் என்னையும் உங்களையும் அவர் ஏற்றுக்கு எடுத்துக் கொள்ளும்படியாக 2 கரங்களில் நீட்டி வண்ணமாய் ஆயத்தமாய் நாம் கடந்து செல்ல வேண்டியது. அவர் வருவதை அவர் வரும்பொழுது நாம் ஆயத்தமாய் இருப்பது எப்படி என்று சொன்னால், முதலாவதாக அவருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவா இருக்கு. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனம், அவருடைய கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையை ஜீவ வழி. அவருடைய கட்டளை தான் நமக்கு விளக்கு. அவருடைய கட்டளையின்படி நாம் நடக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, கட்டளையை காத்துக் கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான் என்று சொல்லப்படும். அப்ப ஆயத்தம் பண்ணுவது என்று சொன்னால் என்ன, உதவாதவைகளை உதறி தள்ளிவிட்டு உதவுகிறவரை நான் உறுதியாய் பற்றி கொள்ளும் என்று சொன்னால், whatever is useless, just throw it away. Whoever is being helpful to us, cling on to. உதவாதவைகள் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் உதவாத காரியம். இந்த பதவி, அந்தஸ்து, பணம் அதெல்லாம் போயிடும். அதெல்லாம் வேண்டாம் நான் சொல்ல, அதற்காக உங்களுடைய ஜீவியத்தை நீங்கள் மாற்றி வைக்க, வாழ்வதற்காக சற்று பணம் சம்பாதிப்பது தவறு கிடையாது.
ஆனால் பணம் சம்பாதிப்பதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்று நாம் இருப்போம். அதில் ஒரு சிறிய உதாரணத்தை தான் நான் சொன்னேன். ஆனால் என்னையும் உங்களையும் உதவி செய்து நடத்துகிறவர் யார்? இயேசு கிறிஸ்துவான். அவருடைய பரிசுத்த ஆவியானவர்களை உதவி செய்து வேண்டிய உதவிகளை, வேண்டிய ஞானத்தை, வேண்டிய கிருபைகளை, வேண்டிய ஆலோசனை நடத்துகிறவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் இறுக்கமாய் பிடித்துக் கொள்ளும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் சேஷித்த ஆயத்தமாய் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் என்றென்றும் இருக்கும்படியாக நம்மை பரிசுத்தத்தோடு காத்துக்கொண்டு அவர்களுக்கு சார்ந்த ஒருவேளை நாம் தவறு செய்திருப்போமையான, ஒருவேளை நாம் தவறு செய்யும் பொழுது, குற்றங்கள் செய்யும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் கடந்து வரும் பொழுது, வாழ்க்கையில் கரைகள் படியும் பொழுது, இயேசுவே என்னை மன்னியும், நம்முடைய பரிசுத்த ரத்தத்தால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று சொல்லு. நம்மை நாமே தாழ்த்தி ஒப்புவிக்கும் பொழுது நம்மை சுத்திகரிக்க அவருடைய பரிசுத்த ரத்தம் வல்லமை உள்ளதாய் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவருக்கு முன்பதாக பகிரங்கமாக நாம் திறந்து வைக்க வேண்டும். பயப்படவே தேவையில்லை. ஏன்னா ஒரு நாள் நம்மை சிக்ஷை செய்வதற்காக அல்ல, சிக்ஷை செய்து அழித்து விடுவதற்காக அல்ல. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய அன்பு ஒருவேளை நம்மை சிக்ஷிக்கும், ஆனால் அதை அழிப்பதற்காக அல்ல, நம்மை குணப்படுத்துவதற்காக, நம்மை மீட்டுக் கொள்வதற்காக, நம்முடைய பாதாளத்தின் அழிவிலிருந்து நம்மை உயர்த்துவதற்காக. சங்கீதங்களின் புஸ்தகம் 86வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். அதுல ஒரு வசனம் இருக்குது. என்னவா இருக்கிறது என்று சொன்னால், அந்த வசனத்தை ஒரே ஒரு முறை நான் வாசிக்கிறேன். 13வது வசனம், 86வது அதிகாரம் 13வது வசனம், தாழ்ந்த பாதாளத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவராய். அப்படின்னா என்னையும் உங்களையும் நேசிக்கிறவர் இயேசு கிறிஸ்துவானவர். என்னையும் உங்களையும் பகைக்கிறவன் யார் என்று சொன்னால் நம்முடைய சத்ருவன். அவன் என்னிலும் உங்களிலும் ஒரு நன்மையை காண அவன் ஆசைப்படான். ஆனால் தேவனானவர் எப்பொழுது நம்முடைய வாழ்வில் நன்மை இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்வில் ஒரு உயர்வு இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்வில் ஒரு மிகைவு இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்வில் என்னுடைய மகிமை இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்வில் என்னுடைய மகத்துவம் நிறைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் மறுரூபப்படுத்திக் கொண்டே இருப்பார். அவர் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை பலப்படுத்திக் கொண்டே இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய தேவனுடைய வசனத்தோடு கூட இணைந்து பரிசுத்த ரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரித்து வல்லமையோடு கூட பரிசுத்தத்தோடு கூட நடத்த அவர் பிரயாசப்பட்டு நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து அவர் நடத்துகிறவராய். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது அந்த சத்ருவானவன் நம்மள இருக்கிற அந்த நன்மையை திருடவும் அதை நம்மை முற்றிலுமாய் அழிக்கவும் கொள்ளவும் தான் வழியை தேடிக்கொண்டார். எப்படியாக அவன் செய்வான்? தேவனிடத்திலிருந்து பிரித்து கொள்ளும்படியாக அவருடைய வசனத்தை வாசிப்பது குறைப்பான், அவரோடு கூட இருந்து ஜெபிப்பதை குறைப்பான், அவரோடு கூட இருந்து தியானிப்பதை குறைப்பான், அவருடைய சந்நிதியில் இருந்து ஜெபிப்பதை குறைப்பான். அப்படியாக எப்படி குறைப்பான்னு நம்ம ரொம்ப பிஸி, டைமே இல்லை. எல்லாருக்கும் ஒரே டைம் தான், 24 மணி நேரம் என்பது சொல்வது ராஜாவுக்கு 24 மணி நேரம் தான், பாமரர்களுக்கு 24 மணி நேரம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு நிமிடங்களும் எப்படியாக செலவழிக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். இந்த பெண்மணியானவள் அந்த ஒரு வெள்ளிக்காசை காணாமல் போன பொழுது அவர் சரி நாளைக்கு பார்த்துக்கான அன்றைக்கே அதை தேடி கண்டுபிடிக்கும்படியாக அவன் பிரயாசப்பட்டான். என்னுடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கிறதா, போராட்டங்கள் இருக்கிறதா, கலக்கங்கள் இருக்கிறதா, கவலைகள் இருக்கிறதா, நாம் சோதித்து பார்ப்போம். பரிசுத்த ஆவியானவர்தாமே நம்மை சோதிக்கிறது. நம்முடைய சுய பரிசோதனை மிக மிக முக்கியமாயிருக்கிறது. மற்றவர்களை சுட்டி காட்டுகிற, மற்றவர்களை குற்றப்படுத்துவதை காட்டிலும் அதிகமாக நம்மை நாம் நோக்கி பார்ப்போம். கண்ணாடி முன்பதாக நின்று நம்மை அலங்கரித்துக் கொள்வது போல, அழகு பார்ப்பது போல தேவனுடைய வசனத்தை கண்ணாடியாக வைத்துக் கொண்டு அதன் முன்பதாக நிற்போம். நான் எந்த இடத்தில் குறைவுபட்டிருக்கிறேன் ஆண்டவரே என்னை மன்னியும், அந்த இடத்திலிருந்து நான் வெளிப்பட ஆண்டவரே அதை மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே நான் பலவீனன், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும். நான் அநேக இடங்களில் ஆண்டவரை தவறி இருக்கிறேன், ஆண்டவரே என்னை மன்னியும். மீண்டுமாய் ஆண்டவரே நீர் சித்தம் கொள்ளுகிற, நீர் பிரியம் கொள்ளுகிற விதமாய் வாழ எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி இந்த பெண்மணியை போல விளக்கை கொளுத்தி நாம் விளக்கை கொளுத்தி இறங்குவது என்று சொன்னால் வசனத்தின் வழியாக நம்மை பரிசோதிக்கும். மற்றவர்கள் அநேக விதமாய் சொல்லுவார்கள், நாம் அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், யார் என்ன வேணாலும் சொல்லிக் கொள்ளட்டும். அநேக அறிவுரைகள் நல்லதுதான். ஆனாலும் அதை காட்டிலும் மேலாக நம்முடைய ஆத்ம நேசர் என்னை குறித்தும் உங்களை குறித்தும் திட்டவட்டமாக இந்த வேதாகமத்தில் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். அதனால் நாம் மிகவும் தெளிவாக
அவருடைய சந்நிதியில் உட்கார்ந்து தேவனே என்னோடு பேசும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது, நாம் இதை வாசிக்கும் போது நம்மோடு அந்த அப்ப நாம முதலாவதாக அந்த ஸ்திரீயானவள் என்ன செய்தால் விளக்கை கொளுத்தி பார்க்கிறார். விளக்கை கொளுத்தி பார்ப்பது என்று சொன்னால் அந்த அந்த வசனத்தை தியானிப்பது, பரிசுத்த ஆவியினோடு உதவியோடு கூட நம்மை சோதிப்பது என்றார். சரி, இந்த பெண்மணி என்று சொல்வது யார் என்று நாம் பார்க்கும்போது, அந்த பெண்மணி வேற யாரும் இல்லை, நம்முடைய உதாரணமாய் சொல்ல போவோம் என்று சொன்னால் நம்முடைய சபை, தேவனுடைய சபை, பரிசுத்த தேவனுடைய சபைதான் இந்த ஸ்திரீயானவள். இப்பொழுது கூட நானும் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது இந்த சபையிலிருந்து வருகிற அந்த விளக்கின் வெளிச்சத்தில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் இருக்கும், ஏதாவது அதனுடைய குற்றங்கள் இருக்குமானால் அதை மன்னிக்கவும், நம்மை அதை அருந்து தேவனிடத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்புவித்து அவரோட ஒப்புருவாகும். இது நல்ல ஒரு தருணமா இருக்கு. யாரையும் குற்றப்படுத்தாங்க, யாரும் மேன்மையானவர்கள் அல்ல, யாரும் சிறந்தவர்கள் அல்ல. ஒரே ஒருவர் தான் சிறந்தவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவார். ஒரே ஒருவர் தான் மேன்மையானவர், இயேசு கிறிஸ்துவானவர். அவர் தான் நம்முடைய முன்மாதிரி, வேற யாரும் கிடையாது. அவரையே நாம் நோக்கி பார்ப்போம். தேவனே, உண்மை போல எங்களை மறுரூபப்படுத்துமானவரே, உண்மை போல எங்களை மாற்றும். அதுதான் நம்முடைய ஜெபமாய். பிதாவானவர் அதைதான் பார்க்கும். பிதாவானவர் ஒவ்வொரு முறையும் என்னை உங்களையும் பார்க்கும்போது இயேசுவின் ரத்தத்தின் வழியாகத்தான் பார்க்கிறார். ஒரு பரிசுத்தமான மகன் கடந்து வருகிறான், ஒரு பரிசுத்தமான மகள் கடந்து வருகிறான் சொல்லி இயேசுவின் ரத்தத்தின் வழியாக என்னை உங்களையும் பார்க்கும் பொழுது அந்த பரிசுத்தத்தை காண்கிறார், அந்த அன்பை காண்கிறார், அந்த மனதுருக்கத்தை காண்கிறார். அவருடைய சுபாவங்கள், இயேசு கிறிஸ்துவின் சுபாவங்கள், இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் நிறைந்தவர்களாய் நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவானவர்கள் விரும்புகிறார். நம்மை நாங்கள் ஒப்புவிப்போம். நாம் மனம் திறந்து அவரிடத்தில் கடந்து போகும் பொழுது நிச்சயமாக அவருடைய வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகளாய் அவர் மாற்றி தருவார். அவருடைய சிந்தைகளை நம்முடைய சிந்தைகளாய் மாற்றி தருவார். அவர் எப்படியெல்லாம் அன்பு கொண்டு செயல்பட்டாரோ அதுபோல அன்பு கொண்டு செயல்பட கர்த்தர் கிருபை செய்வார். எப்படியெல்லாம் அவர் கட்டளைகளை கை கொண்டு தேவனின் மேல் அன்பு காட்டினாரோ அதை போலவே கட்டளைகளை பின்தொடர்ந்து, கற்பனைகளை பின்தொடர்ந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அன்பு கொண்டு நம் முன்னேற கர்த்தர் கிருபை செய்வார். ஆனால் நம்மால் தனிமையில் ஒன்று செய்யவே முடியாது. யோவானின் சுவிசேஷம் 15வது அதிகாரம் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்களேன். அங்கு ஒரு திராட்சை செடியை பற்றி சொல்லுகிறார். அவர் திராட்சை கொடியா இருக்கும்போது நாம் வெறும் அதனுடைய ஒரு சிகரமா இருக்கிறோம், ஒரு கொம்பாய் தான் இருக்கிறோம். அது எப்படி கனி வரும் சொல்லி சற்று யோசித்து பாருங்கள். அந்த தாய் செடியோடு கூட இணைந்து இருக்கும் பொழுதுதான் அந்த கொம்பு காணித்தது. நான் நீங்களும் அவரோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது அவங்க வேண்டிய போஷாக்கை, வேண்டிய எல்லா விதமான நன்மையும் திறவில் ஏற்ற வேலையில் தருகிறவராக அவர் பலத்தை கைக்கு நாம் அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற வேலையில் கர்த்தர் உயர்த்துவார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 6வது வசனம். அப்படியாக அநேக விதங்களில் கர்த்தருடைய நன்மையின் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளலாம். தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறவரை ஒரு சிறிய ஒரு சாட்சியை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். நம்முடைய சபையில் வருகிற டேவிட் என்கிற சகோதரன், மனைவியுடைய பெயர் ஜான்சி. இவர்கள் இருவரும் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். அவருடைய தகப்பனார் சென்னையில் நல்ல ஒரு ஆலயத்தை நடத்தி வருகிறார். நல்ல ஒரு பக்தி நிறைந்த குடும்பம், ஆசீர்வதிக்க குடும்பம். இந்த அருமையான சகோதரனை பார்க்கும்போது இந்த அருமையான சகோதரி இந்த தேசத்தில் விசிபிக்ஸால் வந்திருந்தார்கள். அநேக விதத்தில் அவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். வேலை இதுவரைக்கும் சரியாக கிடைக்கவில்லை என்று சொல்லி அவங்க மிகவும் பிரயாசப்பட்டார்கள். ஆனால் அதன் மத்தியில், இந்த பிரயாசங்களின் மத்தியில் தேவன் கிருபையாய் அவர்கள் மேல் அன்பு பாராட்டுவதன் காரணமாய் அந்த அருமையான மகளுக்கு வேறொரு ஸ்திரீ வழியாக நல்ல ஒரு அவர்களை மதிப்புக்குரிய ஒரு ஸ்திரீயானவள், மகளானவள் இந்த ஜான்சி என்ற அருமையான மகளுக்கு 3 வருடம் விசா கிடைக்கும்படியாக காரியங்களை ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தார். விசா கிடைப்பது அல்ல நம்முடைய ஆசீர்வாதம். நான் சொல்வதை நன்றாய் கவனிங்க. அவர்கள் வேற யாரிடத்திலும் கடந்து போகும், வேற யாரிடத்திலும் அவர்கள் புலம்புவோ அவர்கள் கண்ணீர் விடவோ இல்லை. ஆனால் தேவனே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தேவனிடத்தில் அவர்களுடைய எல்லா பாரங்களையும் சமர்ப்பிக்கும் பொழுது ஏற்ற வேளையில் அவர்களை உயர்த்தினார் என்று சொல்லி நான் உங்களுக்கு சாட்சி சொல்றேன். அதே போல இந்த அருமையான சகோதரன் அநேக வருடங்களாக ஒரு சிறிய ஒரு ஹோட்டலில் தான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்று அவர் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். அவருடைய அந்த டிபார்ட்மெண்ட்ல அவரை சீனியராக ப்ரொமோட் செய்திருக்கிறார்கள், உயர்த்தி இருக்கிறார்கள். உயர்ந்த பதவியில்
அவர்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு கொடுத்திருக்கிறார்கள் சொல்லி சொன்னார்கள். இது எப்படியாக ஆயிற்று தெரியுமான்னு அவருடைய சந்நிதியில், தேவனுடைய சந்நிதியில் எப்பொழுதெல்லாம் நம்மை தாழ்த்தி ஊக்குவித்த தேவனே, உண்மையே நாங்கள் ஆண்டிக் கொண்டிருக்கிறோம், உண்மையே நாங்கள் சார்ந்து இருக்கிறோம். ஆண்டதே எங்களுடைய ஜெயம் ஆண்டு கிழக்குல இருந்தோ மேற்குல இருந்தோ எந்த திசையிலிருந்தும் இல்லை. உண்மையிலிருந்துதான் வருகிறது. ஜெயம் உண்மையிலிருந்து வருகிறது, உயர்வு உண்மையிலிருந்து வருகிறது, ஆசீர்வாதம் உண்மையிலிருந்து வருகிறது, நன்மை உண்மையிலிருந்து வருகிறது என்று சொல்லி அவருடைய பலத்த கைக்குள்ளாய் நாம் தாழ்ந்து இருக்கும் பொழுது ஏற்ற வேளையில் நம்மை உயர்த்துகிறவராய். அதுபோல அநேக சாட்சிகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இது ஒரு பதவி உயர்வு சாட்சி, ஒரு விசாவின் சாட்சி. அதுபோல வேறொரு சாட்சி இருக்கு. சதீஷ் என்ற அருமையான ஒரு சகோதரன் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட தனிமையில் இருக்கிறான். ரூமில் தனிமையில் இருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு சிறிய ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிற சகோதரன். அடிக்கடி அவர்கள் போன் செய்வார்கள், பேசவே முடியாது, மூச்சை முட்டு இருமிக் கொண்டிருப்பார். அவர்கள் பாஸ்டர் விஜயண்டியோட அடையாளத்திலும் அடையாளத்திலும் அநேக சகோதரத்திலும் நாங்கள் எல்லாம் சொல்லி நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபித்தோம். தேவன் அவருக்கு நல்ல பரிபூர்ண சுகத்தை பலத்தை கொடுத்து அவர் மீண்டுமாய் வேலையில் சேர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எப்படியாவது ஆயிற்று. வியாதியின் படுக்கையை மாற்றி போடுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பதவி உயர்த்த மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா காரியங்களையும் நம்ம செவ்வையாய் ஏற்ற நேரத்தில் செய்கிறவராய். சகோதரன் சுதாகர் கூட இப்பொழுது இந்த கொரோனா என்ற தொற்று வியாதியோடு கூட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டால், ஆனால் சுகபலன் அடைந்து கொண்டிருக்கிறான்னு சொல்லி அவர்கள் மெசேஜ் அனுப்பிட்டார். அவர் பரிபூர்ணமான சுகத்தோடு பலத்தோடு வர கர்த்தர் கிருபை செய்வார். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நாம் நோக்கி அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனது என்று சொல்லப்பட்டது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லப்பட்டது. அப்படின்னு சொன்னால் நாம் அவரை பார்க்கும் பொழுது ஒருவேளை அந்தகாரத்தோடு கூட, ஒருவேளை இருளோடு கூட, ஒருவேளை சந்தேகத்தோடு கூட, ஒருவேளை கவலையோடு கூட, ஒருவேளை பாரத்தோடு கூட அவரை பார்க்கலாம். ஆனால் அவரை நோக்கி பார்த்த அந்த க்ஷணத்திலேயே அந்த பாரங்களை அவர் மாற்றி கொள்வார். மகனே மகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாய், நீ என்னிடத்தில் வந்திருக்கிறாய், பரவாயில்லை, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், உனக்கு நான் சமாதானம் தருவேன், உனக்கு நான் சந்தோஷம் தருவேன், உனக்கு நான் விடுதலை தருவேன் என்று சொல்கிறேன். ஆனால் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்தில் கடந்து வர ஆயத்தப்பட வேண்டும். அதாவது எப்படியாக ஆயத்தப்பட வேண்டும்? அவருடைய வசனத்தை அதிகமாய் நேசித்து, அதை வாசித்து தியானித்து, அது எனக்காக தான் சொல்லி இருக்கிறார், என்னிடத்தில் தான் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் அதை அப்படியே சுயத்தமாக்கி கொள்ளும் பொழுது, என்னுடைய சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது அது ஜீவனுள்ளதாய் மாறுகிறது. கர்த்தருடைய வசனம் சொல்றது மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டது. இந்த உலகத்துல இருக்கிற அப்பம் நம்முடைய சரீரத்திற்கு பலனை தரலாம். சற்று கழித்து மீண்டுமாய் பசிக்கு, மீண்டுமாய் சாப்பிடுவோம், மீண்டுமாய் பசிக்கு, மீண்டுமாய் சாப்பிடுவோம். ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்கு பரிபூர்ண பலனை தருகிறது தேவனுடைய வசனம். நம்முடைய ஆத்மாவை நேச தருகிற வசனம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மகனே, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை, ஒரு நாள் நான் மறப்பதும் இல்லை, உன்னோடு கூட இருந்து நான் வாக்குத்தத்தம் செய்து நிறைவேற்றுகிற வரைக்கும் நான் உன்னை ஒரு நாள் தனிமையில் விடுவதில்லை என்று சொல்லுகிற விதமான அநேக வாக்குத்தத்தங்கள், அருமையான வாக்குத்தத்தங்கள் இருக்கு. உன்னை அழைத்து செல்ல முடியாது, நான் மீண்டுமாய் வருவேன், உனக்காக உங்களுக்காக நான் பரலோகத்தில் சலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன், மீண்டுமாய் திருப்பி வருவேன் என்று சொல்லி வேற யாராவது இருக்காங்களா? சற்று யோசித்து பாருங்க. யாருமே சொன்னது கிடையாது. ஆனா இயேசுவானவர் சொல்லுகிறார், அவர் மீண்டுமாய் வரப்போகிறார். ஆனா எதற்காக? ஆயத்தத்தோடு இருக்கிற என்னையும் உங்களையும் சேர்த்துக் கொள்வதற்காக. அதனால் நானும் நீங்களும் இந்த உலகத்தில் இருக்கிற எனக்கு பணம் வேண்டும், எனக்கு வீடு வேண்டும், எனக்கு காரு வேணும், அது வேணும், இது வேணும், எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுட்டு அவர் வரும்போது ஆயத்தம் இல்லாமல் இருந்தால் இந்த உலகத்துல இருக்கிற நன்மையோடு கூட நாம் இருப்பது போதுமா அப்படின்னா? இல்லை, அது போதாது அப்படின்னா. இதெல்லாம் அழிந்து போகிறதான ஆசீர்வாதம், இதெல்லாம் வேண்டியதுதான். உலகத்தில் வாழுகிற நேரங்களில் நமக்கு உடுப்பு தேவை, உணவு தேவை, அங்க நல்ல ஒரு வீடு தேவை, எல்லாம் உண்மைதான். ஆனால் அதுதான் ஆசீர்வாதம் என்று இருக்கக்கூடாது. அதை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம். முன்பு சொன்னதை போல அவர் நமக்காக ஆயத்தம் பண்ண நன்மைகள் நம் கண்கள் கண்டதையே கிடையாது. பரலோகத்தில் அருமையான ஆசீர்வாதமான அனுகிரகமான காரியங்கள் அவர் ஆயத்தம் பண்ணி அங்கு கொண்டு செல்லும்படியாக அவர் என்னை உங்களை ஆயத்தமா இது என்று சொல்லி அவர் ஆணை எடுக்கிறார். நாம் அவரிடத்தில் நாம் செல்லும்படியாக நாமே ஆயத்தம் செய்யும். முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்?
நம் வசனத்தை முழுமையாய் நம்ப வேண்டும். எனக்காக தான் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது, எனக்காக தான் இந்த வசனம் சொல்லப்பட்டது. அதை நம்பி விசுவாசித்து அதை நேசித்து நாம் அதை தியானித்து அதை சுயத்தமாக்கி பரிசுத்த ஆவியான அபிஷேகம் எனக்கு வேண்டும். ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, சுவிசேஷங்களுக்கு மட்டுமல்ல, அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமல்ல, விசுவாசிக்கிற எவனுக்கு எல்லோருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அவர் கொடுப்பார். அப்போஸ்தலர்கள் எல்லோரும் அந்த மேலறையில இருக்கும் பொழுது தேவன் சொன்னது, இயேசுவானவர் சொன்னதுக்குள்ள அவர்கள் எல்லோரும் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். 120 பேர் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். மேலறையில் ஜெபித்த பொழுது அங்க மிகுந்த ஒரு பலத்த காற்று வருகிற விதமான ஒரு சத்தம் உண்டாயிற்று. திடீரென்று பார்த்த பொழுது எல்லாருடைய தலைமையிலும் ஒரு ஒரு தீயை போல, தீயின் நாவு போல பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் ஒவ்வொருவருடைய தலையின் மேலும் வந்து இறங்கினது என்று அவருக்காய் காத்திருக்கள் மேல் இறங்குகிறது பரிசுத்த ஆவியானவர். அவருடைய தாகத்தோடு கூட, பசியோடு கூட, வாஞ்சியோடு கூட, விருப்பத்தோடு கூட அவருக்காய் நாம் காத்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். இறங்கி வந்ததன் பிறகு என்ன நடந்தது என்று உங்களுக்கும் எனக்கு நன்காய் தெரியும். வெறும் மீனவனாய் இருந்த ஒருவர், பேதுருவானவர், அவருக்கு பெரிய படிப்பவர்களா ஒன்றும் தெரியாது. ஆனால் அவர் எழுந்திருந்து பிரசங்கம் வல்லமையாய் செய்தார். உயிர் தெழுந்த இயேசுவை குறித்து வல்லமையாய் அவர் பிரசங்கித்தார். அந்த ஒரே பிரசங்கத்திலேயே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் சொல்லப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் பலவீனமாய், பலம் இல்லாமல், சுகவீனமாய், சுகமில்லாமல், வியாதியோடு இருக்கிறோம். எனக்கும் உங்களுக்கும் தேவை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாய் அவர் நம்மை நிரப்புவார். ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக, இயேசுவின் ரத்தத்தை துதிப்பவர்களாக, நன்றி செலுத்துவர்களாக இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம இறங்குவார். பரிசுத்த ஆவியானவர் எங்கெல்லாம் வருவார் என்று சொன்னால், நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காய் வருவார். பரிசுத்தம் உள்ள இடத்தில் நிறைவாய் அவர் இறங்கி அவர் ஆளுகை செய்வார். அசுத்தம் இருக்கிற இடத்தில் அவர் நிச்சயமா இறங்கி வருவார். ஐயோ, அசுத்தம் இருக்கிறது, நான் பரிசுத்த ஆவியா வரமாட்டேன்னா அவருடைய செயல்கள் எல்லாம் வேறுபாடானவை, நமக்கு புரியவே புரியாது. பரிசுத்த ஆவியானவர் கடந்து வரும்போது அங்க இருக்கிற எல்லா அந்தகாரமும் விழுந்து போகும், எல்லா சத்துருவின் கிரியைகளும் மாறி போகும், எல்லாம் அழிந்து போகும், தொலைத்து போகும், உடைத்து போகும், நொறுங்கி போகும் பிரியமா. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்து நம்மை முற்றிலுமாய் நிரப்பி ஆளுகை செய்யும் பொழுது ஒரு மிகுந்த குதூகலம், மிகுந்த ஒரு சந்தோஷம், மிகுந்த ஒரு சமாதானம், மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு. ஹல்லேலூயா. எனக்காக என்னுடைய ஜீவன் இயேசுவானவர் இருக்கிறார். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசுவானவர் ஒருவர் நமக்கு போதும். ஆலை மனிதர்கள் கைவிட, பிசாசின் சோதனைகள் கடந்து வரலாம், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரலாம், அந்த யோர்தான் அந்த நதிகள் கரை புறநோடி நம்மை தாக்குகிற விதமாய் கடந்து வரலாம், நமக்கு எதிராக அந்த அந்த பெரிய மதில்கள் நிற்கலாம், எதிர்கோவின் மதில்களை போல நிற்கலாம், நமக்கு எதிராக செங்கடல்கள் இருக்கலாம். ஆனால் இது மத்தியில் எல்லாம் நம்மை நடத்துகிற, நம்மை நேசிக்கிற, நம்மை ஆட்கொள்ளுகிற இயேசுவானவர் கூட இருப்பார் என்று சொன்னார். புதிய வழிகளை அவர் திறந்திருக்கிறார். மனிதர்கள் காணாத வழிகள், மனிதர்கள் அறியாத வழிகள், அந்த நேரான வழிகள், சீரான வழிகள், கிரமமான வழிகள், ஆசீர்வாதத்தின் வழிகளை தேவன் திறந்து தருவார். அதனால் இந்த ஸ்திரீ செய்தது போல நானும் நீங்களும் கூட அந்த விளக்கை கொளுத்தி அந்த எந்த இடத்தில் நாம் தொலைந்து போய்விட்டோம் என்று நாம் தேடிப்பார். ஒருவேளை பாவத்தில், ஒருவேளை தேவனிடத்துல விலகி போயிருக்கிறோமா,
ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து தேவனை நான் மறந்திருக்கிறோம். அநேகர் சொல்லுவார்கள், நான் தேவனை நான் நேசிக்கிறேன். எப்படியாக நேசிக்கிறேன்? நான் எல்லா நேரமும் நான் ஜெபிப்பேன். ரொம்ப நல்லது. தேவனுடைய ராஜ்யத்திற்காக நான் என்ன செய்கிறேன்? சற்று யோசிப்பேன். என்னை நானே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பிரசங்கம் செய்வது அல்ல ஒரு மொழி. தேவனை நேசிக்கிற பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளை போல அன்பு கூர்ந்து நடக்க வேண்டும் என்று அந்த 1 யோவான் 5வது அதிகாரத்தை வாசிப்பார். அது சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவர்களா இருக்கும் பொழுதுதான் நானும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். எப்படியாக வெளிப்படுத்த முடியும்? அவர்கள் பிரயாசத்தில் இருக்கும் பொழுது, அவர்கள் பாடுகளில் இருக்கும் பொழுது, அவர் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உதவ வேண்டும். ஒருவேளை சரீர பிரகாரமான உதவியாக இருக்கலாம், ஒருவேளை பணத்தை கொடுத்து உதவுகளா இருக்கலாம், ஏதாவது விதத்தில் நாம் உதவுகளா இருக்கலாம். அது எப்படியாக இப்ப சபை நம்முடைய உதாரணமாக நம்முடைய சபையை வைத்துக் கொள்ளுங்களேன். நம்முடைய வில்குமார் ராய் அவர்கள் அநேக டிவி ஊழியங்கள் வழியாக, அநேக தொலைக்காட்சி வழியாக அநேக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அநேக ஊழியர்களுக்காய் நாம் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நார்த் இந்தியால, சவுத் இந்தியால அநேக தேசங்களில் அவர்களுக்காய் நம் பணத்தை எல்லாம் அனுப்பித்து அவர்களை தாங்கி கொண்டு தாங்குவதற்காய் நம் பணம் தேவைத்தானே. பணம் எப்படியாக உண்டாகும் யோசிப்பாங்க. நாம் இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறேன், இயேசுவை நான் மகிமைப்படுத்தி என்று சொல்லிக்கொண்டு நாம் இருந்து கொண்டு இருந்தால் இவர்களுக்கு யார் உதவி செய்வார்கள்? நீங்களும் தான் உதவி செய்ய வேண்டும் தெரியுமா? அதனால் தயவு செய்து வெறும் வார்த்தையினால் தேவனை மகிமைப்படுத்துவர்களாய் மட்டுமல்ல, நாம் பொருளாலும் நம்முடைய முதற் கனியாலும் அவரை மகிமைப்படுத்துவோம். நம் கர்த்தருக்கென்று சேர வேண்டிய அந்த தசமபாகம், கர்த்தருக்கென்று சேர வேண்டிய அந்த காணிக்கைகளை நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் பட்சிக்கிற அந்த சபையில் நாம் சமர்ப்பிப்போம். தேவனிடத்தில் சமர்ப்ப தேவனுக்கு உள்ளதுதான் அந்த முதல் அந்த 10%, கடைசி 10% அல்ல, அந்த முதல் 10%. 1000 ரூபாய் நமக்கு சம்பாத்தியம் வருகிறது என்று சொன்னால் நம்ம அந்த முதலாவது அந்த 100 தரம் தேவனுக்காய் தேவனுடைய சபைக்கு நாம் சமர்ப்பிக்கணும். அதற்கு பிறகு நீங்கள் அந்த இருக்கிற 90 அந்த 900 தரத்தையும் நீங்கள் தேவனிடத்தில் சமர்ப்பித்து செவிட்டு அதில் இருக்கிற காணிக்கைகளை ஏழைகளுக்கு கொடுங்கள், விதவைகளுக்கு கொடுங்கள், மற்றுள்ள ஊழியர்களுக்கு கொடுங்கள். நீங்க என்ன வேலை செய்யுங்கள், அது உங்களிடத்தில் தேவன் உங்களுக்கு வேண்டிய ஞானத்தை தந்து அவர் வழிநடத்தும். ஆனா முதலாவது அந்த 10% தயவு செய்யும் தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் சமர்ப்பிக்க. ஏன் சொல்லுகிறேன்னு சொன்னா, நம்ம சபையில் பணம் பற்றாக்குறையை மற்றும் அது சொல்வதற்காக அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பற்றாக்குறை வரவே கூடாது. சத்ருவானவன் என்ன செய்வான் என்று சொன்னால், நம்முடைய பணப்பையில் ஒரு கிழிசலை உண்டாக்கி, நான் சொன்னது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, உங்களை ஆசீர்வாதத்தின் வழியில் நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிரியமான அதனால் பிரிய சகோதரர்களே, தயவு செய்து நம் தேவனை மகிமைப்படுத்துவது வெறும் வார்த்தையினால் அல்ல, நம் செயல்களிலும் அதை காண்பிக்கிறேன். அதனால் எல்லோரும் மனமுவது எப்படியாக நாம் காணிக்கையை செலுத்த வேண்டும், எப்படியாக தசமபாகம் கொடுக்க வேண்டும், வேண்டாவிருப்போடு அல்ல, வற்புறுத்தலால் அல்ல, மனமுவது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பு கொடுத்து தேவனே எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்கள். இதுதான் உங்க சேர வேண்டிய அந்த முதல் பாகம் என்று சொல்லி அன்போடு கூட மனமோடு கொடுக்கும் பொழுது பாக்கி இருக்கிற சகலத்தையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவர் ஆசீர்வாதமாய் அவர் ஆசீர்வதித்து பெருக செய்வார், வர்த்திக்க செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நன்மையை தான் உங்களிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் வேற ஏதோ எங்கிருந்தோ கேட்டு விட்டு வந்து சொல்வதான காரியம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் நான் துவங்கின பொழுது மிகவும் சிறிய ஒரு சம்பளத்தில் நான் துவங்கினேன். ஆனால் கர்த்தருடைய சந்நிதியில் என்னை நானே சமர்ப்பித்த பொழுது கர்த்தர் ஏற்ற வேலைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல விதத்தில் அவர் உயர்த்தினார். அதற்காக அவர் உயர்த்துவார் என்று சொல்லி கொடுக்க கூடாது. புரியுதுங்களா? நாம எப்பவுமே தேவனிடத்தில் கொடுப்பது எப்பவுமே அது பெருமையாக அது வேஸ்டா போகவே போகாது. விதைக்கிறதுதான் அந்த தசமபாகங்கள் காணிக்கும். ஆனால் அதை செய்யும் பொழுதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எனக்கு வரும், அதனால கொடுக்குறேன் இல்லை. தேவன் மேல் அன்பு கூர்ந்து மனமுவந்து தேவனையே நான் உண்மை நேசிக்கிறேன் முழு மனதோடு கூட நான் கொடுக்கும் பொழுது தேவன் நம்முடைய உள்ளத்தை காண்கிறவராயிருக்கிறார், நம்முடைய இருதயத்தை காண்கிறவராயிருக்கிறார், இருதயத்தின் எண்ணத்தை அறிகிறவராயிருக்கிறார். அதனால்
நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த பெண்மணியானவள் அந்த 10ல் 1 பங்கை தான் அவள் துடைத்து விட்டார். ஒருவேளை அது முதலாவது பங்கா இருக்கு, ஒருவேளை அது கடைசி பங்கா இருக்கலாம். ஆனால் என்ன ஆனாலும் சரி, கண்டுபிடிச்சுதான் தீருவேன். இன்றே நான் கண்டுபிடிப்பேன். அந்த ஆசீர்வாதத்தை இழக்க நான் மாட்டவே மாட்டேன் என்று சொல்லி அவர் விளக்கை கொளுத்தினால், வீட்டை பெருக்கினால், வீட்டை பெருக்குவது என்று சொன்னால் நம்முடைய குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சன்னிதியில் அமர்ந்திருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். அது ஏற்ற வேளையில் ஏற்ற விதத்தில் நாம் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் ஆசீர்வாதம் பெறுவான், இரக்கம் பெறுவான் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை நாம் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இப்படியாக நம்முடைய மனதில் இப்படியாக தோன்றலாம். நான் அந்த சகோதரனிடத்தில் அந்த குடும்பத்திலிருந்து நான் அநேக காரியங்களை நான் உதவி பெற்றிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அவர்கள் மிகவும் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டு நான் ஏதாவது அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி இறங்கி சென்று செய்யும் பொழுது தேவனானவர்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். நாம் மறந்து போனதை கூட கர்த்தர் ஞாபகப்படுத்த முடியும். அதனால் தயவு செய்து எல்லோரும் நாம் கர்த்தருடைய சன்னதியில் முழங்காலில் நிற்கும் பொழுது தேவனானவர் சரியான நேரத்தில் சரியான கருத்தை அவர் ஞாபகப்படுத்துவார். வீட்டை பெருக்கி ஜாகிரதை உள்ளவர்களாய் அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவர் தேடினார். அவர் கண்டுபிடித்த பொழுது சந்தோஷத்தோடு கூட பக்கத்தில் இருக்கிற அநேக சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரர்களையும் கூட்டி அவர்கள் சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். இது போல ஆவியான ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் பொழுது பரலோகத்திலும் அதிகமாய் சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி தேவனானவர் கர்த்தரானவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைய தினத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நாம் தொலைத்தது? ஒருவேளை சந்தோஷமா, ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஆரோக்கியம், ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நிம்மதியை இழந்திருக்கிறோம், என்ன இழந்திருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். அந்த இழப்பை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு சங்கதி என்ன செய்யணும்? நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். தேவனுடைய வசனத்தின் மொழி, தேவனுடைய ஆவியான உதவியோடு தேவன் மீண்டுமாய் வரப்போகிறார். நாம் ஆயத்தமாய் இருக்கணும். மீண்டுமாய் சொல்லுகிறேன், பணம் மட்டுமல்ல, பதவி மட்டுமல்ல, அந்தஸ்து மட்டுமல்ல, அதை காட்டிலும் அதிகமாக மேலான ஒரு பொக்கிஷம், மேலான ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்காய் ஆயத்தம் பண்ணிக்கிறார். அதற்காய் நாம் முதலாவதாக நாம் ஆயத்தமாக இந்த உலகத்தில் இருக்கிற சகலது அவர் நம்மோடு கூட அவர் கூட்டிக் கொடுப்பார்கள். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம் அப்படியாக அவரையே நாம் முற்றிலுமாய் நேசிக்கும் பொழுது, அவருடைய ராஜ்யத்தை முதலாவதாக நாம் தேடும் பொழுது எல்லாம் அதன் கூட அவர் கொடுப்பார். அதனால் அவரையே நாம் நோக்கிப்பார். ஒரு நாள் நாம் குறைவுள்ளவர்களாய் அல்ல, நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் கர்த்தர் ஆசை. இந்த நிறைவானது எப்பொழுது வரும் என்று சொன்னால் தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் கடந்து 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது வசனம், நிறைவானது வரும் பொழுது குறைவானது எல்லாம் விளைக்கும். அதனால் நிறைவான அன்பை பெற்றுக் கொள்ளும் தேவனிடத்தில் நாம் கடந்து வருவோம். அதிரடியாக நாம் அதிரடியாக ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய முதலாவது படி தேவனுடைய வசனம், 2வது கர்த்தருடைய ஆவியான பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், 3வது நம்மை தாழ்த்தி ஒப்புவித்து மனம் திரும்புவது, 4வது ஜாகிரதை உள்ளவர்களாக எதை யாருக்கு செய்ய வேண்டுமோ முதலாவது அதை அவருக்கு செய்ய, யாருக்கு செய்ய வேண்டும்? நம் தேவனுக்கு தான் முதலாவது செய்யும். எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கூட்டி கொடுப்பார். எந்த நேரத்தில் நம் கண்களை மூடிய வண்ணமாய் அவரை நாம் பார்ப்பார். எங்கள் அன்பின் பரமத்தகப்பனே, மீண்டுமாக நாங்கள் இயேசுவின் நாமத்தினால கடந்து கொள்கிறோம். அதிரடியாக ஆயத்தம் பண்ணும்படியாக அன்றைய எங்களை நாங்கள் உங்களுடைய கரங்களாய் ஒப்புவிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அநேக இழப்புகள், அநேக காரியங்கள் இருக்கும் என்றால் நம்முடைய வசனம் சொல்லுகிறபடியா லூக்காவின் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லியிருக்கிறார். இழந்து போனதை தேடவும் அதை மீட்டுக் கொண்டும் தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக, எங்களை ஆண்டவரை இழப்பிலிருந்து மீட்டு ஆண்டவரை அந்த நன்மையிலும் கிருபையிலும் ஆசீர்வாதத்திலும் அனுகிரகத்திலும் நிலைநிறுத்தும்படியாக எங்களை தேர்ந்தெடுக்கிறார். அதற்காக நன்றியோடு சொல்றோம். நாங்கள் உண்மையே நாங்கள் நோக்கிப்பார். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்தவர் சகல நன்மைகளாலும் கிருபைகளாலும் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படியாக நாங்கள் சொல்கிறோம். எங்கள் மேல் பாராட்டின அன்பிற்காய் ஸ்தோத்திரம், கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அன்றைய இந்த வார்த்தைகளை தியானித்த அன்றைய கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்கு மேலும் உடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஆண்டவரை இப்பொழுதே அந்த படும்படியாக சொல்லிக்கிறார். உச்ச தலைமையில் உள்ள காலம் சரீரத்திற்கு நல்ல ஆரோக்கியத்தின் பலத்தை நல்ல விடுதலை நீர் கொடுப்பதற்காக நீ நன்றியோடு உண்மை சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை உள்ளான எல்லா விதமான பிரயாசங்களையும் மாற்றும், போராட்டங்களை நீர் மாற்றும், நெருக்கங்களை மாற்றும்.
எல்லா இக்கட்டுகளையும் நீர் மாற்றுவதற்காக நீ நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே, நாங்கள் செயல்படுகிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில் ஆண்டவரை செவ்வையாய் செய்யும். அடைய பிரசங்கி புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறபடி செய்கிற காரியத்தை பலத்தோட செய்ய என்று சொல்லியிருக்கிறார்கள். வேலையில் ஜாகிரதை உள்ளவன் ஆண்டவரை நீசனுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லியிருக்க. அதுபோல அடைய நாங்கள் அந்த முழு பலத்தோடு கூட அடைய மிகுந்த அடைய கிருபையோடு கூட வேலை செய்ய கிருபை தான். அந்த வேலை இல்லாதவர்களுக்கு அடைய ஆஸ்வதிக்கப்பட்ட வேலைகளை அவங்களுக்கு கொடுக்கும்படி அடைய செய்திருக்காங்க. வருமானத்தில் குறைவுள்ளவர்கள், பிரயாசப்படுகிறவர்கள், அல்லது பொருளாதாரத்தில் பிரயாசப்படுகிற எல்லோருடைய வாழ்க்கையில் அற்புதத்தின் அல்லது பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கும்படி அடைய செய்திருக்காங்க. குடும்பங்களில் எல்லாம் உடைய சமாதானத்தை, குழந்தைகளின் மேல் உடைய ஞானத்தை நிரப்ப மாட்டது. ஒவ்வொருவர்களும் சந்தோஷத்தின் சமாதானத்தை நிரப்புவதற்காக எல்லாவற்றுக்கும் மேலாக அடைய நீர் எங்களுடைய ஆத்ம நேசரா இருக்கிறது. எங்களுடைய ஆத்மாவுக்கு ரட்சிப்பு தந்திருக்கிறீர். சொல்றோம் உடைய பரிசுத்த ரத்தத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். உடைய ஜீவனை தந்து எங்களை நித்திய ஜீவன் அடையும்படியாக கிருபை செய்திருக்காங்க. நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரன் உடையவன் ஆண்டவரே நித்திய ஜீவன் உள்ளவனாயிருக்கிறான் என்று சொல்கிறார். நன்றியோடு உண்மை சொல்லி உண்மை ஆண்டவர் பெற்றுக்கொள்ள, உண்மை ஆண்டவரை ஏற்றெடுத்துக் கொள்ள நீர் எங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். நன்றியோடு உண்மை சொல்லி எங்களையும் எங்களுக்குள்ள சகலத்தையும் உடைய கரங்களாக உடைய நாமத்தின் மகிமைக்காய் தொடர்ந்து ஜீவிக்க, சாட்சிகளாய் ஜீவிக்க எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியா பரிசுத்த ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்ளும் படி இயேசுவின் நாமத்தினால் எங்கள் நல்லது. நம் கண்களை மூடி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபம் பண்ணோம். அன்புடைய இயேசு சுவாமி மட்டுமாய் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கும்படிக்கு நீ கொடுத்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சுவாமி ஆண்டவரே, உம்மை துதித்தோம், உம்மை பாடினோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம், எங்களோடு பேசினீர், எங்களை பலப்படுத்தினீர். உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரை கேட்ட சாட்சிகள், செய்த அற்புதங்கள், பிள்ளைகளுக்கு நீ கொடுத்து வந்த சுகம் ஆண்டவரே, அதற்காக வேலை விஷயமாக சுவாமி விசேஷமாக டேவிட் குடும்பத்துக்கு செய்த உதவிக்காக ஆண்டவரே, அந்த மனைவிக்கு செய்த உதவி, மகளுக்கு செய்த உதவிக்காக, அந்த சுதாகரை குணமாக்குனதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சதீஷை குணமாக்குனதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் அநேக அதிசயங்களை எங்கள் சபையில் செய்து கொண்டு வருகிறேன். ஆண்டவரையோட சாட்சியை நான் கேட்கும் போது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நாம மயப்படட்டும் அப்பா, நீர் மாட்டும் மயப்படட்டும், நாம மாட்டும் மயப்படட்டும். இவை எல்லாத்துக்கும் நீர்தான் பொறுப்பு சுவாமி. உங்களுடைய அன்பு, உங்களுடைய இறக்கம் இதை செய்து அதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினதுக்காக நன்றி ராஜா. எல்லா மக்கள் தங்கள் பிறந்த நாட்கள், திரும்ப நாட்கள் எல்லாரும் கொண்டாட பிள்ளைகள் எல்லாரையும் ஆசிரியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தகப்பனே எங்களோடு கூட இருந்து இந்த வாரம் முழுவதும் உடைய பிரச்சனைகளை மூடி மறைத்து மறுபடியுமாய் நாங்கள் ஒருவரை சந்திக்கும்படிக்கு ஆண்டவரை கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம். அடுத்த வாரம் நடக்க போற விசேஷ ஆண்டவரை கெஸ்ட் ஸ்பீக்கர் ஆசீர்வதியும் சுவாமி. நீர் வந்து எங்க மத்தியில பிரசன்னராக இருந்து பெரிய காரியம் செய்தார். உம் நாம மயப்படட்டும் சுவாமி. நன்றி. தேங்க்யூ ஃபார் பீயிங் வித் அஸ் த்ரூஅவுட் தி சர்வீஸ் லார்ட். முழுவதும் எங்களோட இருந்துக்காக நன்றி. எல்லா துதிகனமாக உமக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவன் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அநியோன்ய ஐக்கியம் வழிநடத்தும் சமாதானம் நம் அனைவரோடு கூட இருந்து இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்மை பாதுகாப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.